வணக்கம், நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி நெஃப்டியோட ப்ளே, அப்புறம் நாளைக்கு நெஃப்டியோட மூமெண்ட்லாம் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கீ டேக்அவேஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பாலிசிஸ் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸஸ் நான் படித்தது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கோவிட் ஏரியாவில் இருக்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பை பண்ண போகிறாங்க, திருப்பி பை பேக் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 35,000 crores வந்து பை பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் போகிறோம்னா, லோனோட இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகும். அதேமாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ் அப் டு 25 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கீ டேக்அவேஸ் 2 இது. அதுக்கப்புறம் 50 crores வந்து பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸஸ், அது மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கி ஒருத்தவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதான் மோஸ்ட்லி இதுதான் முக்கியமான ஒரு ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெஃப்டி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு அப்பும் ஆச்சு. சரி, நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இந்த ஃபால் கீழே வந்து இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பைன். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு ஏரியா ஆஃப் மூமெண்ட் கொஞ்சம் மிக்ஸ்டு சிச்சுவேஷன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ டெய்லி சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தோடனே ஒரு அப் அண்ட் டவுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அகெயின் புல்லிஷ்னஸ் காட்டுது. ஸோ ரொம்ப ஓகே, ஒரே பாயிண்ட் ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து அட்வர்ஸாக டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த சென்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரத்தில் ஒரே பாயிண்டில் இருக்குன்னா, ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஷேர் வாங்குறீங்க, ரொம்ப நாளாக ஒரே பாயிண்டில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும்போது வித்துட்டு வர மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி இல்லைனா ரொம்ப நாள் ஒரே மாதிரி பாயிண்டில் இருக்குன்னா அப் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பை பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜிஸ்லாம் இப்போ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ நாளைக்கு நம்ம நெஃப்டியோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் 600க்கு மேலே போனாலே புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு பை பண்ண தான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்தது. 15 minutes பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கேப் அப், அந்த ஒரு டவுன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப நேரமாக இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ராவல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் 50 மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு, முடியல. திருப்பியும் ட்ரை பண்ணி கடைசியாக க்ராஸ் ஆச்சு. ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான டே. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, எக்ஸ்பைரி ட்ரேடிங். ஸோ எக்ஸ்பைரி மோஸ்ட்லி 14,000 இந்த சேஞ்ச் 680 க்ராஸ் பண்ணாது ஃபார் ஷுர். இஃப் இட்ஸ் க்ராஸாக இருந்தாலும் 700 இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஒன் சைட் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா இட் வில் பி அ ஒன் சைட். ஸோ க்ராஸ் பண்ணலைன்னா இட்ஸ் அண்ட் வெயிட், லைக் 3 கேண்டில் இப்படி அப் ஆகிட்டு இப்போ வெயிட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபால். அண்ட் கீப் இன் மைண்ட், இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபால். ஸோ ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஷார்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பை வென்எவர் ஒரு பெரிய டிப் இருக்குது, கீழே ஒரு ஃபால் இருக்குன்னா ட்ரை டு பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பையை ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஏரியா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் டிமாண்ட் ஜோன். நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நெஃப்டி வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்திருக்கு, 14,500 லெவல்ஸு. ஸோ அதை கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து டிமாண்ட் ஜோனுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ டிமாண்ட் ஜோன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஒரு ஃபால் இருக்குது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு பை. ஸோ ஒன் சைடு போட ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து ட்ரை டு செல் பீஸ். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக ஓப்பன் ஆகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ரொம்ப கேப்பப்பில் இருந்தால் அவாய்ட், டோன்ட் டூ ட்ரேட் எக்ஸ்பைரியில் மாட்டிக்காதீங்க. கரெக்ட் பண்ணுறது கூட டைம் இருக்காது. ஸோ பட் மார்க்கெட் கொஞ்சம் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா பை சம், கொஞ்சம் ஒரு ரேஞ்சில் 640 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா பை கோ ஃபார் எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பை. ஸோ 700 ஹிட் ஆகும்போது யூ கேன் கீப் த 700 as target, கம் அவுட். அப்புறம் இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகுது நாளைக்கு வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து 600 லெவல்ஸை பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா வெயிட் ஃபார் 550 வரைக்கும். 600 to 550, 50 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈஸியாக ட்ராப் ஆகிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டலாம். ஸோ 1 minute சார்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கிளியர்லி ஒரு அப். இங்கே பாருங்கள், 560லேருந்து
ஆல்மோஸ்ட் 600 590 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேண்டிலில் ஒரு அப் மூவ். ஸோ அதே மாதிரி 50 கேண்டில்ஸ் வந்து ஒரு கேண்டிலில் டவுன் மூவ். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி இந்த 2 ரேஞ்சு வந்து ரொம்ப ஒரு வால்டைலான ரேஞ்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபாலும் அது மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணாதீங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் ஒரு 6 இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் யூ கேன் ஓகே ட்ரேட் இட். ஒரு ஃபால் இருந்தால் ட்ரை டு பை. ஒரு ஃபால் இருக்குன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியை பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்வேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் ஒரு ஷார்ட் எடுத்தேன் பேங்க் நிஃப்டியில். ஒரு பெக்யூலியர் இங்கே இருக்குது பாருங்கள். நான் அது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஏன் இந்த இதை எடுத்தேன்னா கம்ப்ளீட்லி சப்போர்ட். ஸோ இந்த பாயிண்டில் இட்ஸ் கேம் டவுன். இதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த ஃபால்க்கு தான் எதிர்பார்த்தேன். நான் வந்து 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் க்ளோஸ்டு கால். ஸோ கரெக்டாக இந்த ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் தான் டார்கெட் வச்சுருந்தேன். எனக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண ஒரு ட்ரேட். ஸோ நல்ல இது க்ராஸ் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் 12 o'clock மேலே தான் இது கொஞ்சம் புல்லிஷ்னஸ் கொடுத்து திருப்பியும் சைன் ஆஃப் ரிவர்ஸில் அந்த அப்வர்ட் மூமெண்ட் கிடச்சி. ஸோ நாளைக்கு வந்து இது 33,000லேருந்து 32,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு மூவ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு டபுள் சைடு இருக்கிறவங்க இதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இட் 33,400 33,500 ரேஞ்சுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ கீப் யுவர் லெவல்ஸ் கரெக்ட். அதான் நான் சொல்லுவேன் 33,400 இந்த ரேஞ்ச் தான் அடுத்தது மூமெண்ட் ஆகும். ஸோ கீப் யுவர் லெவல்ஸ் கிளியர். அதான் நான் சொல்லுவேன் திருப்பியும். ஸோ வெயிட் ஃபார் ஃபஸ்ட் ஒரு 9:45 வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஹிட் ஆகுதா 33,000 வெயிட். ஸோ ரிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனில் தான் நீங்கள் வந்து கோ ஃபார் 33,000 சிஇயை செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 33,000 சிஇ வில் கிவ் யூ அ குட் டிகே டுமாரோ. பட் நீங்கள் வந்து இந்த காலை வந்து இமிடியேட் எடுக்காதீங்க. ஒரு 10 o'clock மேலே இந்த கால் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் அப்போ தான் ஸ்டேபிள் ஆகும். ஸோ எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்றது தெரியும். பட் இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அப். பட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் திஸ் 2 points. ஸோ மார்க்கெட் வந்து 32,500 to 33,000 தான் முடியும். ஸோ இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச். யாருமே 500 பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் கால் நாளைக்கு கொடுக்குறேன் 500 பாயிண்ட்ஸில் முடிய போகுதுன்னு. ஸோ நிஃப்டியோட ரேஞ்சும் அது மாதிரி தான். ஸோ நிஃப்டி வந்து 700 to almost 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகுது. ஸோ இஃப் இட்ஸ் கிராஸ் திஸ் ரேஞ்ச் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் சைட் மூவ். அதுவும் நான் திருப்பி சொல்லிட்டேன். 710 கிராஸ் ஆகுது. இந்த ரேஞ்சை கிராஸ் ஆனால் இட்ஸ் ஒன் சைட் மூவ். இந்த ரேஞ்ச் கீழே போனால் சைடு ஒன் சைட் மூவ். ஸோ நாளைக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து நீங்கள் லைக் நான் மந்த்லி சார்ட் கூட காட்டுறேன். இட்ஸ் அ ரேஞ்ச். ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ரேஞ்சை திருப்பியும் இந்த 340 340 to 349 ஒரு சப்போர்ட். அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. திருப்பி இந்த பாயிண்ட் சப்போர்ட் லைட் ஆகிட்டு மந்த்லி சார்ட்டில் இட்ஸ் கோயிங் டு பி அப். ஸோ அகெயின் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பி ஒரு 390 ஒரு 370 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆல் டைம் ஐ. எஸ்பியோட ஆல் டைம் ஐ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்க போது ரெடி டு பை இட். அடுத்து வந்து ஆஸ்டர் டிஎம். ஸோ இது வந்து ஹெல்த் கேர் கம்பெனி. ஸோ மந்த்லி சார்ட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அவர்லி சார்ட்டில் கட்டுற இதோட பிரேக் அவுட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃபால், கன்டினியூஸ் ஃபால் இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பிரேக்கப் ஆகி மேலே போகுது. இந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் மேலே சப்போர்ட்டில் 154 மேலே பை பண்ணுங்கள். டார்கெட் ஆஃப் 170 கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லி சார்ட்டில் காமிச்சேன்னா 1 டே சார்ட்டில் காமிச்சா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் அடுத்ததோட ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 160. ஸோ இன்ட்ராடே டார்கெட் வந்து 160 வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஈஸியாக அந்த டார்கெட் ஹிட் ஆயிரும். ஸோ சியூபி பார்த்திங்கன்னா சியூபி வந்து ஒரு லாங் டேர்ம் நான் இன்றைக்கி பை பண்ணேன். அதுவும் ஸோ ஒரு சப்போர்ட், திருப்பியும் சப்போர்ட்டில் ஐஎன் லோஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் பண்ண ட்ரை பண்ண முடியலை. பட் திருப்பியும் இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இந்த டைம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இட்ஸ் கிராஸ்டு 50 மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகுதுன்னா லைக் 170க்கு மேலே போகுதுன்னா கோ ஃபார் ஏ பை. கீப் யோர் டார்கெட் as 181. ஸோ 10 பாயிண்ட்ஸ் which is 5% வந்து ஈஸி டார்கெட். நாளைக்கே இது அச்சீவ் ஆயிரும். அடுத்த ஸ்டாக் வந்து எஃப்டிசி.
இது வந்து ஒரு லைக் ஒரு ரெசிஸ்டன்ஸை திருப்பியும் க்ராஸ் ஆகி 200 மூவிங் ஆச்சு க்ராஸ் ஆகிருக்க ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவல்ஸ் வந்து 319 வந்து ஸ்ட்ராங், லைக் இந்த லெவல் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ இது வந்து பிரேக் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ட்ரை பண்ணிடுச்சு பிரேக் ஆகுதுக்கு, பட் இட் cannot able to do it. நீங்கள் 1 hour சார்ட் பண்ணிங்கன்னா கிளியர் தெரியும். லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்டம்பிள் ஆகி நிற்குது. ஸோ நாளைக்கு இந்த 320க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் வித் டார்கெட் ஆஃப் 328, இன்ட்ராடே டார்கெட் ஆஃப் 328. பொசிஷனல்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வேறு லெவல் கொடுக்குறேன். பொசிஷனல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிக்குது. பொசிஷனலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 360. அடுத்து லாஸ்ட் ஸ்டாக் வந்து கோத்ரேஜ் ஏர்கோ. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ ஷேப், ஒரு ரெக்கவரி ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ டபிள்யூ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட், இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஸோ கோ ஃபார் ஏ பை. உங்கள் டார்கெட் வந்து யூ கேன் கீப் இட் எஸ் 559 இமிடியட் டார்கெட். ஸோ இன்ட்ராடே டார்கெட் வந்து உங்களுக்கு 541 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1 hour சார்ட்டில் லைக் லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போகிறாங்க, அப்போ தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இருந்திருக்கும். ஒரு பை 524 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, பட் முடியல. பட் நாளைக்கு இந்த 519 மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 524க்கு மேலே போச்சுன்னா கீப் யுவர் ஸ்டாப் லாஸ் அஸ் 524 அண்ட் ட்ரையல் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸோ அது பண்ணுங்கள், நல்லா போகும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு நான் கிளியராக சொல்கிறது என்னென்னா, ஸோ பையர்ஸ்க்கு நாளைக்கு இன்றைக்கும் வேலை இல்லை, நாளைக்கும் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்கள் ப்ரீமியம்லாம் டிகே ஆகுது, நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 2 லெவல் 7 to 4 அண்ட் 500 550 ரேஞ்சை நீங்கள் வந்து யூ கேன் டூ இட். தட்ஸ் இட்ஸ் கைஸ். ஓகே, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஹேவ் எ நைஸ் டே.